சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனையில் கருத்தடை அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக பெண்ணின் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சென்னை சித்தாலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் விவேக் சுதன். இவரது மனைவி பிரியதர்ஷினி. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். பிரியதர்ஷினிக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனையில் கடந்த 10ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன் அனஸ்தீசியா அதிக அளவில் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவலை அந்த மருத்துவரை ஒப்புக்கொண்டதாகவும் அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். காலைல 9 மணிக்கு ஆப்ரேஷன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த ரெக்கார்டு கூட என்கிட்ட இன்ன வரைக்கும் இருக்குது. காலைல நான் 9 மணிக்கு ஆப்ரேஷன் கூப்பிட்டு போவோம், 10 மணிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த அனஸ்தீசியா டாக்டர் தான் கூப்பிட்டு போயிருக்கேன்னு அவரே என்கிட்ட சொல்கிறார். நான் தான்ப்பா கூப்பிட்டு போனேன், உனக்கு 2 குழந்தையாமே, உனக்கு பொம்பளை பிள்ளையாமே எல்லாமே சொன்னேன்னு என் ஒய்ஃப் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே போனதுலேருந்து இன்ன வரைக்கும் கண்ணு முழிக்கிறேன் சார். இப்போ செத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியணும். அந்த டாக்டர் இங்கே வரணும். அவங்க வராமல் நாங்கள் என் ஒய்ஃபை நான் இங்கேருந்து வாங்க மாட்டேன். அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு பிரியதர்ஷினி சுயநினைவின்றி இருந்துள்ளார். அவரை பார்க்க குடும்பத்தினர் யாரையும் மருத்துவர்கள் அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. 2 நாட்கள் கழித்து தங்களிடம் போதிய உபகரண வசதிகள் எதுவும் இல்லை என கூறி பிரியதர்ஷினியை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளனர். அங்கு தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வந்த அவருக்கு ஒவ்வொரு உறுப்பாக செயலிழக்க ஆரம்பித்திருக்கிறது. முதலில் சிறுநீரகம் செயலிழந்ததாக கூறி டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். பின்னர் மூளை சாவு அடைந்ததாக கூறியதாகவும் பிரியதர்ஷினியின் கணவர் விவேக் சுதன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் எல்லாம் வர வச்சு வெளியே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு எல்லாம் டீமாக பிளான் பண்ணி 3ஆம் நாள் தூக்கி வந்து போட்டாங்க. நம்மளுக்கு எங்க பிரச்சனை வந்துட போகுது. எப்படி நல்லா அந்த பொண்ணு ஒரு ஃபேமிலி பிளானிங்கு எப்படி ஆகும்? ஒரு ஃபேமிலி இப்போ இருப்பா அங்கே வரும்போது இங்கே டாக்டரை கேட்டால் அங்கேருந்து வரும்போது கிரிட்டிக்கலாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கலாக வரும்போது இவங்க கேட்கணும்ல, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, எதனால் கிரிட்டிக்கல் ஆச்சுன்னு இவங்க பேசியிருக்கணும். இவங்க பேசியிருப்பாங்க, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை. எங்களுக்கு என் பொண்ணு நல்லா வந்தா, இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறா. இதுக்கு 10ஆம் தேதி அன்னைக்கு எந்த டீம் உள்ள இந்த ஆப்ரேஷன் பண்ணிச்சோ அவெல்லாம் இங்கே வரணும். வராமல் நாங்கள் பாடி வாங்க மாட்டோம். இந்த நிலையில் தனது மனைவி பிரியதர்ஷினி உயிரிழந்தது குறித்து சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் விவேக் சுதன் புகார் அளித்தார். பலமுறை கேட்டும் எழும்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் குறித்தும் சிகிச்சை விவரங்கள் குறித்து மருத்துவர்கள் கூற மறுப்பதாகவும் தனது மனைவிக்கு நடந்த அநீதி குறித்து முழுமையாக தெரியும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என உயிரிழந்த பிரியதர்ஷினியின் கணவர் விவேக் சுதன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ஸ்டெரிலைசேஷன் பண்ண வந்த பேஷண்ட்டை எப்படிங்க பண்ணுவாங்க? போட்டில வெளியில வரையில ஒண்ணுமே இல்லங்க. என் பொண்ணு அப்பே பிரெயின் டெட்ங்க. சிபிஆர் ஒண்ணுமே சொல்லலங்க. புருஷனுக்கு ஒண்ணுமே சொல்லலங்க. ஆமா அவ ஹார்ட் நின்னதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. கருத்தடை அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் அரசு மருத்துவர்களின் கவனக்குறையாலும் அலட்சியமான சிக்கலாலும் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்படும் சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.